அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பைத்தான் ப்ரோக்ராமிங் தமிழில் லெசன் 9 லிஸ்ட் கவுண்ட் மெத்தட் வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட் கவுண்ட் மெத்தட்னா என்னன்னா, ரிட்டர்ன் நம்பர் ஆஃப் ஐட்டம் ரிப்பீட்டட் இன் லிஸ்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஐட்டம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வருதுன்னா அதோட கவுண்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லிஸ்ட் கவுண்ட். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்டீஜர் லிஸ்ட்டு நம்பர்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அதில் இனிஷியலைஸும் பண்ணுறேன். 1 2 3 3 4 5. இப்போ 3 பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் ரிப்பீட்டட் வந்திருக்கு? 2 டைம்ஸ். அப்போது உங்களுக்கு 2ன்னு அவுட்புட் வரும். இதுவே 5 எத்தனை வாட்டி வந்திருக்குன்னா ஒன்ஸ் தான் வந்திருக்கு. அப்போது உங்களுக்கு 1ன்னு வரும். அடுத்து வந்து ஃப்ளோட் லிஸ்ட். ப்ரைஸஸ்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். 55.9 இது வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கா. இதை வந்து கவுண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வரும். 12.3 ஒன்ஸ் தான் வந்திருக்கு. அப்போது உங்களுக்கு 1ன்னு வரும். அடுத்து வந்து கேரக்டர் லிஸ்ட். ஆல்ஃபபெட்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். எல்லாத்தையும் சிங்கிள் கோட்ஸில் செப்பரேட்டடாக ABCDDDன்னு 4 D ஸ்டோர் பண்ணுறேன். இப்போது டியோட கவுண்ட் எடுத்திங்கன்னா 4ன்னு வரும். ஏவோட கவுண்ட் எடுத்திங்கன்னா 1ன்னு வரும். லிஸ்ட்டு கவுண்ட் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் கோட்ஸ், கேரக்டர்னால் கேரக்டருக்கு யூஸ் பண்ணும். அடுத்து ஸ்ட்ரிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். இனிஷியலைஸும் பண்ணுறேன். ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, ஆரஞ்சு. இப்போது ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு 1ன்னு வரும். ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு 2ன்னு வரும். இப்போ இதை பைத்தானில் கோட் பண்ணியும் காட்டுறேன். அப்புறம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் செட் பண்ணுங்கள். லெசன் -9 -list -count மெத்தட். நடுவில் ஸ்பேஸே யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் மைனஸ் இல்லை அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. முதல்ல இந்த பாத்தை காப்பி பண்ணுங்கள். அப்புறம் ஸ்டார்ட் மெனு போங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பைத்தான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போய் IDLEன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஓப்பன் பண்ணுங்க. இந்த IDLE சாஃப்ட்வேரை மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். ஃபைல், நியூ ஃபைல். இதையும் மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். ஃபைல், சேவ். இப்போது இந்த லொக்கேஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். கோ கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு ஷார்ட்கட்டில் வந்துட்டோம். பேர் என்னன்னு வைக்கிறீங்கன்னா இன்டீஜர் லிஸ்ட் கவுண்ட். சேவ் பண்ணுங்கள். நம்பர்ஸ்னு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுறேன். 1, 2, 3, 3, 4, 5. இப்போது இந்த லிஸ்ட்டில் ரிப்பீட்டட் நம்பரோட கவுண்ட் எடுக்க போகிறோம். பிரிண்ட்டு, அதுக்குள்ளே லிஸ்ட் ஃபஸ்ட்டு சொல்லணும். அடுத்து கவுண்ட்டுன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணணும். அந்த பேரந்தீசஸ்குள்ளே எந்த ஐட்டம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை என்ட்ரு பண்ணுங்கள். உதாரணத்துக்கு 3. இப்போ எனக்கு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ 2ன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு என்ன அர்த்தம்னா 3 வந்து 2 வாட்டி வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போது இதுவே 5 எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சேவ் பண்ணுங்கள். ரன்னில் போய் ரன் மாடியூல் கொடுங்க. 1ன்னு வந்திருக்கா அப்படின்னா 5 1 டைம் தான் வந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. கவுண்ட் மெத்தட் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போது இந்த இன்டீஜர் லிஸ்ட்டை நான் அப்படியே ஒரு சேவஸ் காப்பி எடுக்க போகிறேன். ஃபைல், சேவஸ். என்ன பேர் வைக்க போகிறோன்னா ஃப்ளோட் -list count. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ப்ரைஸஸ்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். இனிஷியலைஸும் பண்ணுறேன். 55.9 12.3. இப்போது பிரிண்ட் லிஸ்ட்டு நேமை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இந்த கீழே எல்லோ கலரில் ஒரு பாப்பப் வருது இல்லை, அது போகணுன்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா போயிடும். இப்போது 55.9 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு நான் செக் பண்ணணும்.
சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் வந்திருக்கு. கரெக்டாக தான் ஆன்சர் வந்திருக்கு. இதுவே 12.3 எத்தனை வாட்டி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். சேவ் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். 1 டைம் வந்திருக்கு. ஆன்சர் கரெக்டாக தான் வந்திருக்கு. நீங்களே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இதையே ஒரு காப்பி எடுக்க போகிறோம். கேரக்டர் லிஸ்ட் கவுண்ட் தனித்தனி ஃபைலில் சேவ் பண்ணி ஒர்க் பண்ண கற்றுக்கங்க. அப்போ தான் நாளை பின்ன டவுட்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போது இதை டெலிட் பண்ணிவிட்டு ஆல்பபெட்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அதை இனிஷியலைஸும் பண்ணுறேன். கேரக்டர்லாம் சிங்கிள் குவெட்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். நான் டி கேரக்டர் மட்டும் 4 டைம்ஸ் என்ட்ரி போட போகிறேன். நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். இப்போது ஆல்ஃபபெட்ஸ் கவுண்ட் ஏ எத்தனை வாட்டி வருதுன்னு செக் பண்ண போகிறேன். 1 டைம் வருது. இதுவே டி எத்தனை வாட்டி வருதுன்னு செக் பண்ண போகிறேன். சேவ் பண்ணுங்கள். ஷார்ட்கட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் வந்து Ctrl+S. ரன் பண்ணுறேன். 4 டைம்ஸ். ஆன்சர் கரெக்டாக தான் வந்திருக்கு. அடுத்து சேவஸ் ஸ்ட்ரிங் லிஸ்ட் கவுண்ட் ஃப்ரூட்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். இனிஷியலைஸும் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்ஸை சிங்கிள் குவெட்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணலாம், டபுள் குவெட்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணலாம். ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, திரும்ப ஆரஞ்சு. இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். ஆப்பிள் எத்தனை டைம்ஸ் வருதுன்னு செக் பண்ணுவோம். சிங்கிள் டைம்ஸ் வந்திருக்கு. இதுவே ஆரஞ்சு எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு செக் பண்ணுவோம். 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஆன்சர் கரெக்டாக தான் வந்திருக்கு. அவ்வளோதாங்க லிஸ்ட் கவுண்ட். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதை புரிஞ்சிக்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.